வணக்கம். நம்ம மயானக்காளி மாந்திரிகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால் கணபதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கணபதி மாந்திரிகம் செய்யக்கூடிய மாணவர்கள் இல்லை மாந்திரிகம் பற்றி முழுசாக கற்றுக்கணும், இல்லை அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் என்பவர்களுக்கு இந்த பதிவு. சில பேர் எங்கெங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க. எப்படி கற்றுக்கணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இந்த வசிய கணபதி தொழில் விஷயம், கணவன் மனைவி விஷயம், எதிரி விஷயம், ராஜ விஷயம், சர்வலோக வசியத்திற்கு இந்த வசிய கணபதி மந்திரம் உறுதுணையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், இதற்கு நாள் கிழமை முக்கியம் இல்லை. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விடியற்காலை 3 to 4:45 5:45 வரை இந்த பூஜை பண்ணலாம். இதற்கு உண்டான பூஜை விதி, இதற்கு படையில் அவல், பொரி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, அரளிப்பூ, பழம், கற்கண்டு, சர்க்கரை, பொங்கல், இளநீர், தேன், பால் வச்சுக்கலாம். நம்ம முதலில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், முதலில் மந்திரம் செய்யக்கூடிய மாணவர்கள் முதலில் கடலில் குளித்துவிட்டு பின்பு பூஜையில் உட்காரலாம். இல்லை கடல் பக்கத்தில் இல்லை, நம்ம ஊர்லாம் கடல் இல்லை அப்படின்னா, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு தெய்வீக குளியல் ஒரு முறை சொல்கிறோம், நல்லா கேளுங்க. ஒரு அண்டாவில் தண்ணீர் உங்கள் தேவைக்கு ஏற்ப நிரப்பி அதில் கல்லுப்பு, திருநீர் மஞ்சனம், சிறிதளவு நாட்டு மாட்டு சாணி, பச்சை கற்பூரம் ஒரு 5 எடுத்து நல்லா நுணுக்கி அதில் போட்டுருங்க. ஒரு கொத்து வேப்பிலை, வில்வத்தலை 5, நாட்டு பசுங்கோமியம் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நெய் 1/2 ஸ்பூனு, வெட்டிவேர் சிறிதளவு, எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, தாமரை இதழ் 3. மேற்கண்ட பொருள் அனைத்தையும் அந்த அண்டாவில் போட்டு அந்த அண்டாவில் ஒரு வெள்ளை துணியால் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. காலை எழுந்து காலை கடன் முடித்து விட்டு இந்த குளியல் குளிக்கும் முன்னர் அந்த அண்டாவில் உள்ள பொருட்கள் கரையாமல் எந்த பொருள் உள்ளதோ அந்த பொருட்களை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று உங்கள் தலைக்கு பின்பக்கம் போட்டு விடவும். அதன் பின்னர் அண்டாவில் உள்ள நீரை ஒரு குவளையில் எடுத்து உங்கள் 5 விரல்களை தண்ணீருக்குள் விட்டு, இந்த நீர் புனித நீர், கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, சௌபர்ணிகா ஆகிய நதிகளின் புனித நீர். இந்நீரில் நீராடுகிறேன், சகல தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு துணை இருக்கட்டும், ஸ்ரீ மகாலட்சுமி என் முகத்தில் நிற்கட்டும் என்று கூறி தலையில் நீரை ஊற்றவும். இதேபோல் 3 முறை குவளையில் நீர் எடுத்து தலையில் ஊற்றவும். பின்னர் எப்பொழுதும் சோப்பு பயன்படுத்தி குளித்து கொள்ளலாம். அந்த அண்டாவில் உள்ள நீர் முழுவதையும் பயன்படுத்தி கொள்ளவும். ஒரு முறை இதுபோல் குளித்து மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் குளிப்பதற்கு 5 நிமிடம் முன்னர் தலை முதல் பாதம் வரையில் சுத்தமான பசும் தயிரை தடவி கொண்டு பின்னர் குளிக்கலாம். இவ்வாறு குளியலை நாம் மேற்கொள்ளும் பொழுது கிரகணங்களின் எதிர்மறையான கதிர்வீச்சு ஒளி நம்மை தாக்காமல் ஒரு பாதுகாப்பு வளையம் போல செயல்படும். அந்த நாள் முதல் மிகவும் சுறுசுறுப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால் குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுனா இது மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. சொல்லக்கூடிய நேர்மறை சக்தியுடன் இருக்கலாம். நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறோம். நான் கற்றுக்கிட்ட மொத்த இதுவுமே இந்த விநாயகருக்கு உண்டானது இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் எத்தனையோ சேனல் பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய சேனல் ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாகவே. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அடுத்து ஏதேனும் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போகும்போது ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க. கற்பூரம் பற்ற வச்சு விநாயகரை கும்பிட்டு அந்த எடுத்துகிட்டு போன அந்த தேங்காயை தலையை சுற்றி உடச்சிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் மூதாதையர், உங்கள் அப்பா அம்மாவை வணங்கிட்டு பின்பு இந்த பூஜையில் உட்காருங்க. இதுக்கு ஒன்றா நான் மந்திரம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் வங் யங் நங் மங் சிங் கணபதியே சுவக. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் வங்
யங் நங் மங் சிங் கணபதிய சோகா. இது 1,00,000 உருவு கொடுத்துருக்கணும். 48 நாள் ஒரு மண்டலம். உத்திராட்சி மணியால் ஜெபிங்க. உத்திராட்சி மணி எடுத்தோன்னே புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்தாதீங்க. அது சுத்தி பண்ணுங்கள். சுத்தி பண்ணுற முறையை நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க. அது உண்டான வரமுறை எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்குண்டான சக்கரை இருக்குது. அதை நான் இந்த வீடியோ கடைசியில் நான் கொடுத்துட்றேன். வசிய கணபதி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். எங்கேயாவது போனால் இந்த மந்திரம் 21 டைமையோ இல்லை 11 டைமையோ இல்லை 9 டைமோ இல்லை 7 டைமையோ சொல்லிட்டு போனால் உங்களுக்கு சிறப்பு. போகிற காரியம் நல்லா வெற்றிகரமாக அமையும். இதன் பயன் என்னென்னா, அதாவது சொல்லியிருப்போம், சகல வசியமும் தெய்வ சித்தியும் சரஸ்வதியை கடாட்சமும் உண்டாக்கும். எவ்வித காரியத்துக்கும் இந்த வேலையை முதலில் செய்து கொண்டு பின்பு மற்ற வேலைகள் செய்தால் உத்தமமாகும். இதுதான், வேற ஒன்றால எல்லாமே ஃபுல்லாக சொல்லிட்டேன். சக்கரத்தை நான் கடைசியாக கொடுத்துட்றேன். பார்த்து தெளிவாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஒன்றும் புரியாது. விநாயகருக்கு இவ்வளோ கிளியராக நான் சொல்லியிருக்கேன். வேறு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா முழுசாக பார்த்துட்டு பூஜையில் உட்காருங்க. ஏதாவது டவுட்டுன்னா நான் ஃபோன் நம்பர் தரேன், அதுக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.